வணக்கம் நண்பர்களே, நான் முபாரக். எரிமலை வெடிப்போ பூகம்பமோ பூமியில் நடக்கவில்லை என்றால் மழையே இருக்காது. ஆக இயற்கை வேறு விதத்தில், அதாவது ஒன்றுக்குள் ஒன்றை புதைத்து வைத்திருக்கிறது. வெப்பமே பல செயலுக்கு மூல காரணம். நாம் மேலே பார்க்கும் வெப்பம், அதாவது எரிமலை ஒரு வகை என்றால், கடலுக்கடியிலும் எரிமலைகள் இருக்கின்றன. அதன் செயல்பாடுகளே நமக்கு புயலை, மழையை தருகின்றன. இதில் வெப்பத்தை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். வெப்பம் நேரடியாக ஒரு வகை என்றால் மறைமுகமான வெப்பம், அதாவது குவாண்டமோ என்று சொல்வார்கள். முழுசாக எனக்கு சொல்ல தெரியவில்லை. இருந்தாலும் அணுவுலைக்குள் வரும் வெப்பங்கள் புகையோ தீயோ இருக்காது. அந்த வெப்பமே தண்ணீருக்கு தாவி நீராவிகளை உண்டு செய்து, சுழற்சியை உண்டு செய்து, புயலை உண்டு செய்து மழையை தருகின்றன. நாளை மழைக்கான காரணம்